29 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பது தொடர்பில் அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முட்டுக்கட்டை அடைந்துள்ள நிலையில் கூட்டமைப்பினர் இந்த பேச்சுக்களில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் ஒன்று தேவை என்று தெரிவித்துள்ள கருத்துக்களை நேயர்கள் நேற்றைய தமிழோசையில் கேட்டீர்கள். அரசுடன் பேச்சுக்கள் தற்போது ஸ்தம்பிதமே அடைந்துள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அமெரிக்காவோ அல்லது வேறு ஒரு தரப்போ மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்று கோரியுள்ளது எதை காட்டுகிறது என்று இலங்கை அரசியல் விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் பத்திரிகையாளர் DBS ஜெயராஜ் அவர்களிடம் கேட்டேன். இப்போ இலங்கையில தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசுக்கும் இன பிரச்சனைக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது ஒரு ஸ்தம்பிதமான நிலையை அடைந்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவினர்கள் ஒரு குழு அமெரிக்காவின் ஒரு உயர்ஸ்தானிகரான தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான துணை அரசாங்க செயலாளரை சந்தித்து இதுல ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம், தேர்ட் பார்ட்டி மீடியேஷன், அது அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சபையோ ஈடுபட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இது எதை வெளிக்காட்டுகிறதுன்னு நீங்க பாக்குறீங்க? அரசாங்கத்துக்கும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது ஸ்தம்பித நிலை அடைந்தது போல் ஏற்பட்டிருக்கும் நிலைமை பின்னணியை முதலில் ஆராய வேண்டி இருக்கிறது. அடிப்படையில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு கேட்கிறது, எமக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை கண்டு அந்த இணக்கத்தை கண்டதன் பின்னர் நமக்கிடையே காணப்பட்ட இணக்கத்தை அத்தெரிவு குழுவின் முன்னர் சமர்ப்பித்து ஆராயலாம் என்று. அரசாங்கமோ நேரடியாகவே நீங்கள் முதலில் தெரிவு குழுவுக்குள் வந்து அதன் பின்னர் இதனை பார்க்கலாம் என்று கூறுகிறது. இதுதான் அடிப்படையில் வெளிப்படையான தோற்றம். இந்த நிலையிலே இவர்கள் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை நாடி வேறு இடங்களுக்கு செல்வது எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்கும் என்பது தெரியவில்லை. முதலில் இந்த விடயம் தொடர்பாக தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு தெளிவான கருத்து, ஒருமித்த கருத்து இருக்கிறதா என்பதும் ஒரு சந்தேகத்துக்குரியது. ஏனென்றால் அவர்களுக்கிடையிலேயே பல முரண்பட்ட கருத்துக்கள் தென்படுகின்றன. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு ஒரு உறுப்பினரை நியமிப்பதா என்பதை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் அரசாங்கத்துடன் நடைபெற்று வருகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஸ்தம்பித நிலை ஏற்பட்டிருப்பதற்கு பின்னணியில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பு LLRC ரிப்போர்ட் இது போன்ற விடயங்களிலே நடந்து கொண்ட விதம், அதனை கண்டித்து விட்ட அறிக்கை, சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி நிற்பது, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அமைப்புகளுடன் கூடுதலாக நெருங்கி செயல்படுவது போன்ற காரணங்கள் இருக்கின்றன. அப்ப அடிப்படையிலே இந்த கசப்புணர்வு இருக்கும் போது அந்த கசப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் தான் இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வருகிறது. அதாவது சர்வதேச மத்தியஸ்தம் வேண்டும் என்று கேட்பது. இரண்டு தரப்புக்கு இடையிலே எந்த விதமான ஒரு நெருக்கமும் ஒரு இணக்கமும் இல்லாத இடத்தில் தான் மூன்றாம் தரப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் அப்படி பார்க்காமல் இதற்குள்ளேயே தீர்வுங்கள், பாராளுமன்ற தெரிவுக்குழுக்குள் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் இப்படி கேட்பது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அது கொழும்பு தரப்பை மேலும் கோபமுறத்தான் செய்யும். இது நடைமுறை சாத்தியமாக தெரியவில்லை. இப்பொழுது சர்வதேச சமூகம் எந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்றால் இந்த பேச்சுவார்த்தை விஷயங்களில் அதை இந்தியாவின் கையிலே விட்டுவிட்டது. இந்தியா எடுக்கின்ற முன்முயற்சிக்கு ஒரு பக்கபலமாகத்தான் சர்வதேச சமூகம், குறிப்பாக மேற்கு நாடுகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒருபுறம் இந்தியாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி அவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல இலங்கை அரசும் செய்கின்றது. அந்த சூழல்ல இப்ப கூட்டமைப்பினர் ஒரு சர்வதேச மத்தியஸ்தம் தேவை என்று முன்வைத்துள்ள கோரிக்கை இந்திய தரப்பில் எப்படி பார்க்கப்படக்கூடும்? இந்த பிரச்சனையை இந்தியா இதுவரையில் எப்படி கையாண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்தியா தன்னுடைய கடந்த கால அனுபவங்கள் மையமாக வைத்து இப்பொழுது கையாளுகின்ற நடைமுறை என்ன என்பதால் நேரடி மத்தியஸ்தம் செய்யாமல் இலங்கை அரசாங்க தரப்பையும் தமிழர் தரப்பையும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுத்தி அதற்கு ஒரு பக்கபலமாக பின்னணியிலே இருந்து தம்முடைய பங்களிப்பை செய்து வருகிறது. ஏனென்றால் இப்பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு சுருக்கமாக சொல்வதானால் என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் அது இலங்கைக்குள்ளேயே இலங்கை தரப்பினர் இரு தரப்பினரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அந்த முடிவு இந்தியா திணிப்பதாக தோற்றமளிக்க கூடாது. மற்றது அந்த முடிவு இலங்கையின் அனைத்து தரப்பினராலும் ஒரு பொதுப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே முன்னர் இந்தியா முயற்சியினால் கொண்டு வரப்பட்ட 13வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபைகளை பலப்படுத்துகின்ற
ஒரு அணுகுமுறை தான் இங்கே கையாளப்பட்டு வருகிறது. எனவே தமிழர் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கொஞ்சம் நிதானமாகவே நடக்க வேண்டும். என்னவென்றால், இந்தியாவுடைய இந்த முன்முயற்சி ஸ்தம்பித நிலை அடைந்து விட்டது என்று இவர்கள் கருதி வேறு வழிகளை நாட வேண்டும் என்ற ஒரு கருத்து அவர்கள் முன்வைப்பார்களே. ஆனால் சில சமயங்களில் இந்திய தரப்பு அப்படி என்றால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது மிகவும் சிக்கலாக போய்விடும். ஏனென்றால் தமிழர் தரப்பு ஒன்றை உணர வேண்டும், இந்த 13வது சட்ட திருத்தம் என்கின்ற அந்த வரையறைக்குள் இலங்கை தமிழர்களுக்கு எவ்வளவு கூடிய அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதனை பெற்றுக் கொடுப்பதுதான் இந்தியாவுடைய ஒரு கடப்பாடாக இருக்கிறது. எனவே அந்த கடப்பாட்டில் இந்தியாவும் நமக்கு ஆதரவாக இருக்கும் வரையில் தான் நம்முடைய கை பலமாக இருக்கும் என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழர் தரப்பு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு மீண்டும் மேற்கு நாடுகளுக்கு போகிறோம் என்று சொல்லி இந்தியாவை கழுவி செல்வதாக இருந்தால் அது தமிழர் தரப்பை மிகவும் பலவீனப்படுத்திவிடும். ஏற்கனவே ஒரு முறை இந்தியாவை புறந்தள்ளிவிட்டு மேற்கு நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் சமாதான முயற்சியில் ஈடுபட சென்று அதன் விளைவு கடைசியாக எப்படி முடிந்தது என்பதை தமிழர் தரப்பு பக்குவமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் பொதுவாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக உள்ளன அல்லது இருந்தன என்று கருதப்படுகின்ற இந்த அமைப்புகளுடைய செயல்பாடும் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது. அதாவது தமிழர் தேசிய கூட்டமைப்பு இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகளுடைய செல்வாக்குக்கு ஆட்பட்டு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்து சிங்கள மக்கள் மத்தியில மிகவும் பரவலாக அமைந்துள்ளது. அதே விதமான ஒரு கருத்து பரவலாக இல்லாவிட்டாலும் ஒரு சந்தேகம் இந்திய அமைப்பிலும் இருக்கிறது. இப்போது தமிழர் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டு வருகின்ற நிலைப்பாடுகள் இந்த மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தமாக வெளிநாடுகளுடைய ஈடுபாடு தேவை என்று கேட்பது எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப தான் நடக்கின்ற என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒரு மையப்புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளின் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் இவர்கள் இருவருக்குமே ஒரு பொது கருத்து இருக்கிறது. எனவே தமிழர் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தில் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடக்க வேண்டி இருக்கிறது.